ஃபேண்டாஸ்டிக். இந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் நாம் பெர் ஹவர் வேல்யூ எவ்வளவுன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். பெர் ஹவர் வேல்யூனா என்னென்னா, பிஸ்னஸில் நம்ம இருக்கோம். பிஸ்னஸில் நம்ம இருக்கும்போது ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம பிஸ்னஸில் இருக்கும்போது நம்மளோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, சப்கான்ஷியஸ்லாம் எனர்ஜி கூடிரும். நம்ம ஒர்க் பண்ணுறதுல பெரும்பாலான வேலைகள் கான்ஷியஸாக பண்ண மாட்டோம், சப்கான்ஷியஸாக தான் பண்ணுவோம். அப்படி பண்ணுற சப்கான்ஷியஸில் நம்ம போய்ட்டு ஒர்க் பண்ணி சில வேல்யூஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா, சப்கான்ஷியஸ் லெவலில் நம்ம ஒர்க் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி டைம் வந்து வெளிப்படுத்தும், எனர்ஜியை வெளிப்படுத்தும். பெரும்பாலான ஆண்டர்ப்ரனர்ஸ் பெரும்பாலான நேரங்களில் பிஸ்னஸில் இருக்கும்போது சோர்ந்து போய் எனர்ஜி கம்மியாக டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு லோ ப்ரியாரிட்டி ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால மட்டுமே தான் பிஸ்னஸில் ப்ராப்ளம்னா க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. அப்போது எனர்ஜி கூடிருச்சுன்னா என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் டெவலப் ஆகிடும். அப்போ எனர்ஜி கூடணுன்னா என்ன பண்ணணும்? நம்மளோட ஒரு மணி நேரத்தோட வேல்யூ என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும், நம்பர் தெரிஞ்சுக்கணும். நான் இதுக்கு ஒரு கால்குலேஷன் தரேன். நான் சொல்கிற மாதிரியே இந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களோட நம்பர் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் இருக்காங்களோ அவங்க அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு நம்பர் தெரியாதனால நேற்று மாதிரியே தான் இன்றைக்கி இருக்கும். ஸோ நேற்று மாதிரி இன்றைக்கி இருந்தால் இன்றைக்கி மாதிரி தான் நாளைக்கு இருக்கும். அண்டு போன 5 வருஷம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அடுத்த 5 வருஷம் இருக்க போது. எந்த வித்தியாசம் வராது. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரிசல்ட் வரணும் அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் நாம் என்ன பண்ணணும்னா, பாஸ்ட்டில் இருக்கிற விஷயங்கள்லேருந்து ஃபார்முலாவை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலாவை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிக்கிறேன், விச் இஸ் பெர் ஹவர் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இந்த பெர் ஹவர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சில கால்குலேஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஒருவேளை நான் சொல்கிறது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா திரும்ப இதை பாருங்கள். ஸோ தட் யூ கேன் டூ தட் சேம் இதே மாதிரி நீங்கள் பண்ண முடியும். ஸோ உங்களோட இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். எவ்வளவு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ். இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸில் நம்ம மந்த்லி வைஸில், இன்வெஸ்ட்மெண்ட் வைஸில், குவார்ட்டர்லி வைஸில், இயர்லி வைஸில் போட்டிருந்தோம். அண்டு லாங் டேர்ம் வைஸில் போட்டிருந்தோம். எவ்வளோ வந்துச்சுன்னு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம மந்த்லி மினிமம் இவ்வளோ வேணும்னு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மினிமம் இவ்வளோ வேணும்னு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல். லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்னால் இது கூட ஒரு இன்டூ 10 போட்டோம்னா லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல். லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல், ரைட்? ஸோ இதில் பெர் ஹவர் வேல்யூ எப்படி இப்போது கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட நான் பெருசு பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் அ இயர், ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஹவர்ஸ் இன்ட்டு டேஸ் இன்ட்டு வீக்ஸ். எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறோம்? 8 மணி நேரம்னு வச்சுக்கலாம், ரைட்? எவ்வளோ நாள் ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணணும்? ஒரு வாரத்துக்கு 4 நாள் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஏன்னா 4 days ஒர்க் வீக் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் அதை பேஸ் பண்ணி நான் அதை நோக்கி நம்ம போகிறதுனால சொல்கிறேன். வீக்லி அப்படின்னா மொத்தம் 52 வாரங்கள் ஒரு வருஷத்தில் இருக்குது. ஸோ 52 வாரங்கள் நான் போட்டேன். அப்போது இது நான் வந்து ஒரு ஃபார்முலாவாக போட்டேன்னா 8 × 4 × 52 போட்டேன்னா எனக்கு 1664 மணி நேரங்கள் ஒரு வருஷத்தில் நான் ஒர்க் பண்ணக்கூடிய நேரம். அப்போ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் இன்ட்டு 10. ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் உங்களுக்கு தெரியும், அட்லீஸ்ட் ஒரு 5 லட்ச ரூபா நான் ஏர்ன் பண்ணணும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு இங்கே வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் இது வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன், சும்மா ஒரு ட்ரையலுக்காக போட்டிருக்கோம். நீங்கள் வந்து உங்களோட நம்பர்ஸில் எழுதும்போது அட்லீஸ்ட் ஒரு 4 lakhs or 5 lakhs வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆவரேஜாக ஒரு 5 lakhs நம்ம போட்டுக்கலாம். 5 lakhs இன்ட்டு 10. ஏன்னா 5 lakhsங்க ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல், நம்ம லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலுக்காக போடுறோம். அப்போ இன்ட்டு 10 நம்ம போடுறோம். அப்போ இன்ட்டு 10 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 1 2 3 4 5 6, கரெக்ட்? அப்படின்னா 50 லட்ச ரூபா பர் மந்த் நமக்கு தேவைப்படுதுங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது ஃபார்ச்சூன் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு. இப்போது உதாரணத்துக்கு 1000ல் 10% எவ்வளோ? 1000ல் 10%ங்கிறது 100 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்போ 100ன்னு ஒன்று கொடுத்து 10% கொடுத்தோம்னா ரிவர்ஸ் கேல்குலேஷன் போட்டு 1000 வரும் தானே. அப்போது டேர்ன் ஓவரில் இவ்வளோ பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன எழுதியிருக்கோம், டோட்டல் டேர்ன் ஓவரில்
10% நான் ஏர்னிங்காக அப்ராக்சிமேட்லி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போது இந்த நம்பர் நமக்கு கிடச்சிருச்சு, அதுதான் 50 லட்சம். இங்கே இந்த நம்பர் கிடச்சிருச்சு, அதுதான் 10%. இந்த ரெண்டையும் வச்சு டேர்ன் ஓவர் எடுக்க முடியும் தானே. அப்போ டேர்ன் ஓவர் எடுக்கணுன்னா இதுதான் ஃபார்முலா இங்கே போட்டிருக்கு. லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் இன்டூ 100 டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பர்சன்டேஜ். ஏர்னிங் பர்சன்டேஜ் இங்கே 10% போட்டிருந்தோம். அப்போது லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம்? 2 3 4 5 6 இன்டூ 100. இன்டூ 100னா 2 0 எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன். ஸோ டிவைடட் பை 1000, சாரி 10% தானே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரைட். இப்போ வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் இன்டூ 10 தான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் டு இப்படி போட்டோன்னா எனக்கு எவ்வளோ வந்து நிற்கும்? 1 10 100 1000 10,000 lakh 10 lakh crore. 5 கோடி ரூபா டேர்ன் ஓவராக இருந்தால் அதில் 10% என்னால் ப்ராஃபிட்டாக எடுத்துக்க முடியும்னு ஒரு வேளை இருந்துச்சுன்னா அப்போது என்னோடய டேர்ன் ஓவர் எவ்வளவா இருக்கணும்? 5 கோடி ரூபாயாக இருக்கணும். அது வந்து மாதத்துக்கு. அப்போ வருஷத்துக்குன்னு போட்டோன்னா, ஏன்னா இதை வருஷத்துக்கு தான் நம்ம போட்டிருக்கோம், ரைட், 52 வாரம்னு போட்டு. அப்போது வருஷத்துக்குன்னு போடணுன்னா அப்போது ஓகே, இது நான் அப்படி கால்குலேஷன் இது பண்ணிக்கிறேன். 5 கோடி ரூபா 3 4 5 6 7 இல்லையா? 1 10 100 1000 10,000 lakh 10 lakh crore. 5 கோடி ரூபா. 5 கோடி ரூபா இன்டூ 12 கேட்டு தானே இஸ் ஈக்குவல் டு 5 கோடி ரூபா இன்டூ 12 எவ்வளோ வரும்? 1 10 100 1000 10,000 lakh 10 lakh crore 10 crore. 60 கோடி ரூபா. ஒரு வருஷத்துக்கு 60 கோடி ரூபா டேர்ன் ஓவராக எடுத்தால் என்னால் ஃபார்ச்சூன் லைஃப் ஸ்டைல் கொண்டு வர முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா பர் ஹவர் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டோட்டலாக நமக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகணும், டேர்ன் ஓவர் கோல் டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ்னு போட்டோம்னா நமக்கு பர் ஹவரில் எவ்வளோ, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், அவ்வளோதானே. ஸோ இங்கே வந்து நம்ம போடலாம் 60 கோடி இல்லையா? 60 கோடி 60 கோடி டிவைடட் பை 121664ன்னு போடணும், அப்படி தானே? அப்படி போடணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் டிவைடட் பை இந்த நம்பர் போட்டோன்னா 1 10 100 1000 10,000 lakh இல்லையா? கிட்டத்தட்ட 3,60,000 ரூபா அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு என்னோட வேல்யூ இஸ் 3,60,000 ரூபா. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா எவ்வளோ வேல்யூ, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வேல்யூ, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். பட் ஒரு நாளைக்கு எவ்வளவு என்னோடய வேல்யூன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபீஸ்க்குள்ளே வந்த உடனே அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ஹையர் ப்ரியாரிட்டியில் நம்ம ஒர்க் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு ஹையர் ப்ரியாரிட்டி ஒர்க்ஸுக்கு ஈக்குவலாக இந்த 3 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்தாக ஒவ்வொரு மணி நேரம் நான் ஒர்க் பண்ணணுன்னா அதுக்கு என்ன ஈக்குவலண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் நம்மளோட மோட் என்னங்கிறத பார்த்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதும் சரி, அண்டு நம்மளோட டீமை ட்ரெயினப் பண்ணுறது. ஏன்னா நம்ம ட்ரெயினப் பண்ண நம்ம 10 பேர் வச்சுருக்கோம் வேலைக்கு அப்படின்னா 10 பேர்த்தையும் என்னோட ஒரு ஓனரோட அளவுக்கு அவங்கள மாற்றுறேன், அண்டு ஓனர் விட பெட்டராக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒர்த்தான டைம், ரைட், ஒர்த்தான ஒரு விஷயம். ஸோ அவங்கள ட்ரெயினப் பண்ணுறது ஒரு விஷயம். இன்னொன்று நம்மளோட மோட் எதுன்னு பார்த்துட்டு, சிலருக்கு வந்து ட்ரைனிங் த டீமே மோட்டாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாச்சும் மோட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் டாப் ஹை ப்ரியாரிட்டி ஒர்க்ஸ் என்னென்ன லேர்ன் பண்ணுறோம், ஏதாச்சும் ப்ரோக்ராம் நம்ம அட்டன் பண்ணுறோம், ஏதாச்சும் கோர்சஸ் நம்ம அட்டன் பண்ணுறோம், நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வரும். அப்போது ஒரு ஓனர் வந்து ஒரு கொலாபரேட் பண்ணுறாங்க, எக்ஸ்பென்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வரும். ஸோ நம்ம சீக்கிரமாக நம்மளோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்கை இந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி உண்டான ஹையர் இதில் நம்ம பண்ணோம்னா பெட்டராக இருக்கும். இப்போது நம்மளோட மை ப்ளஸ் பாயிண்ட் சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம போகலாம். மை ப்ளஸ் பாயிண்ட் சாஃப்ட்வேரில் மை ப்ளஸ் பாயிண்ட் சாஃப்ட்வேர்
இப்போ நான் வந்து மை ப்ளஸ் பாயிண்ட் சாஃப்ட்வேரில் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்வீட் எஃப்எம்னு இருக்குது. ஸ்வீட் எஃப்எம்னா ஸ்வீட்டுக்கு உங்களுக்கு தெரியும், எஃப்எம் இஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இதுக்குள்ளே போனோன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வியூ ஸ்வீட் எஃப்எம்னு இருக்குது. இதில் வியூ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் கோல்னு தெரியும். ஓகே, ஒரு நிமிஷம். இட் இஸ் நாட் வியூவிங், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது இட் இஸ் விசிபிள், ரைட்? இந்த ஸ்வீட் எஃப்எம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்வீட் எஃப்எம்குள்ளே போனால், நான் ஐம் ரிப்பீட்டிங், இந்த ஸ்வீட் எஃப்எம்குள்ளே போனால் இந்த வியூ ஸ்வீட் எஃப்எம்னு இருக்குது. இதுக்குள்ளே போனோன்னா இந்த இடத்துல நமக்கு இங்கே ஃபினான்ஷியல் கோல்னு இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் கோலை கிளிக் பண்ணோன்னா நம்ம அந்த எக்ஸல் ஷீட்டில் பண்ண எல்லா விஷயங்களும் இதில் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். மந்த்லி கோல் என்ன, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, குவார்ட்டர்லி கோல், அண்டு இந்த இடத்துல இயர்லி எக்ஸ்பென்ஸ், லாங் டேர்ம் எக்ஸ்பென்ஸ், இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இது எல்லாமே கால்குலேஷன் ஆகி உங்களுக்கு இங்கே இந்த இடத்துக்கு வந்துடும். எந்த இடத்துல வரும், சேலரி கோல்னு இங்கே கால்குலேட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். அண்டு இதில் வந்து பர்சன்டேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வியூ ஸ்வீட் எஃப்எம்க்கு உள்ளே போனீங்கன்னா காட் இட். ஸோ இந்த இடத்துல ஸ்வீட்டுன்னு இருக்குது, இங்கே எடிட்னு இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து இப்போ பர்சன்டேஜ் மாற்றுறீங்க, இந்த இதெல்லாம் மாற்றுறீங்க அப்படின்னா இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். மாற்றிட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா இது எடுத்துக்கும். ஸோ அப்போது ஃபினான்ஷியல் கோல் இதில் போனோம் அப்படின்னா யூ வில் கெட் த இவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே இருக்கும். ஸோ இங்கே ஏர்னிங்ஸுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே இங்கே கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு பெர் ஹவர் வேல்யூவை இங்கே அதுவே காமிச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் உங்களோட டேட்டா என்ட்ரி பண்ணிங்கனாவே உங்களுக்கு பெர் ஹவர் வேல்யூ எவ்வளோன்னு காமிச்சிடும், சேலரி கோல் எவ்வளோன்னு காமிச்சிடும், டேர்ன் ஓவரில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு காமிச்சிடும், லாங் டேர்ம் டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக காமிச்சிடும். ஸோ இந்த பெர் ஹவர் வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அப்படி பெர் ஹவர் வேல்யூவை எடுத்துக்கிட்டு நம்மளோட எனர்ஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகுதாங்கிறதையும் மானிட்டர் பண்ணுங்கள். அண்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள்.